ஆமால, மறந்து போச்சு. நான் உங்கள பெரியம்மானே இல்ல வேணாம். அந்த பேர கூப்பிட்டா நீங்களும் என்ன வெய்வீங்க. அம்மானே கூப்பிடுறேன் என்று சொன்னவள் தலையை சாய்த்து அப்பொழுது காதில் கேட்டது சரிதானா என்று யோசிக்க, அது சரிதான் என்று மீண்டும் குழந்தையின் அழுகை குரல் கேட்டது எங்கோ. வாட்? குழந்தை சத்தமா? இந்த வீட்டில்? அதுவும்? மாடிக்கு ஏறிக்கொண்டிருந்த வஸ்தன் உடலில் இறுக்கம் வர அப்படியே ஷாக் அடித்தார் போல் நின்று மறுபடி கீழே வந்தான். அதற்குள் தாமரை மாதங்கியின் பின்னே அவரது அறைக்குள் சென்று இருந்தாள். அவள் பின்னாலேயே சென்ற வஸ்தன் அம்மாவின் அறையில் மாதங்கி கட்டிலில் இருந்த ஒரு குழந்தையை எடுத்து தாமரையின் கையில் கொடுப்பதை பார்த்து அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றான். யார் குழந்தை இது? ஒருவேளை அங்கு கிராமத்தில் அந்த சின்னசாமியின் பொண்ணுக்கு பிறந்த? சி, இருக்காது. அதை எப்படி இங்கே கொண்டு வந்திருக்க முடியும்? எதையோ நினைத்து முகம் சட்டென்று பிரகாசமானது. ஓ, இது ஸ்ரீனியின் கைகரியமா இருக்கும். அவன் போகும் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது குழந்தை சிகிச்சை காலம் முடிந்து சில நாட்கள் சென்னையில் தங்க வேண்டி வந்தால் அந்த குழந்தையையும் தாயையும் அழைத்து வந்து தங்கள் வீட்டில் முன்னால் இருக்கும் ஒரு சின்ன அவுட் ஹவுஸில் தங்க வைப்பது வழக்கம். ஒருவேளை இந்த குழந்தையின் அம்மா எங்கேயாவது போயிருக்கவே தாமரை பார்த்து கொள்கிறாளோ? வெகு சகஜமாக தாமரை என்ற பெயரும் அவளை குறித்த எண்ணமும் தனக்கு இயல்பாக வருவதைக் கண்டு அவனுக்கே பயமாக இருந்தது. தாமரை குழந்தை எப்போ பால் குடிச்சா? நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பீரியாட்டிஷியன் கிட்ட சொல்லி நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். அழைச்சிட்டு போய் வந்துடலாம். என்னவோ அனிமிக்கா இருக்கிற மாதிரி தோன்றது. மாதங்கி சொல்ல சொல்ல ஒன்றும் புரியாமல் தலையை பொம்பும் மாடு மாதிரி ஆட்டிய தாமரை முடிவில், அப்படின்னா இதுவும் பூ அக்கா மாதிரி செத்து போயிடுமா என்று பாவமான குரலில் கேட்க, கூடவே மழுக்கென்று கண்ணில் இருந்து நீர் வழிய அதை துடைக்க வேண்டும் என்று தனக்கு வந்த எண்ணத்தை கண்டு மறுபடியும் அதிர்ந்தான் வஸ்தன். இரண்டு விஷயம் தெரிந்தது. இது ஸ்ரீனி எப்பொழுதும் போல அழைத்து வரும் ஒரு குழந்தை இல்லை. இது சின்னசாமியின் இரண்டாவது பேத்தி. தாமரையுடன் அழைத்து வந்திருக்கிறான் ஸ்ரீனி. சோ, எப்படி இருந்தாலும் இது ஸ்ரீனி கைகரியம். இப்பொழுது மனதில் கோபம் கந்து வெட்டி மீட்டர் கணக்கில் ஏற பற்களை ஆழ்ந்த கடித்த வஸ்தன், எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் இப்படி வீட்டுக்குள்ளேயே ஒரு குழந்தைய என்ன தைரியத்துல கூட்டின்னு வந்திருக்கா இவ என்று ஸ்ரீனியின் மேல் இருந்த கோபம் எப்படி தாமரையின் மேல் மாறியது என்று அறியாமல் கொதித்து கொண்டு இருந்தான் அவன். தாமரை, உளராத. குழந்தைக்கான டாக்டர் கிட்ட ஒரு செக்கப்புக்கு கூட்டிட்டு போலாம்னு சொன்னேன். பிறந்தப்போ பார்த்துருப்பா டாக்டர். அதுக்கப்புறம்தான் என்னென்னவோ நடந்துருச்சே. அசடு. குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. ரொம்ப அலறா பாரு. போ, பாலை கரைச்சி எடுத்துட்டு வா. சொல்வதற்குள் தைலா அங்கு பிரசன்னமாயிருந்தாள், கையில் பால் பாட்டில் ஒன்றுடன். நன்றிக்கா, நானே வரணும்னு இருந்தேன். அதை கொடுங்க. அத்தை, நான் தரேன். மாதங்கி சற்றே பயப்பட, உன் பயம் அர்த்தமற்றது என்பதை போல் வாகாக குழந்தையை வாங்கிய தாமரை பரபரவென்று தரையில் அழகாக சம்மணமிட்டு அமர்ந்து மாட்டிலில் இருந்த பாலை தன்னுடைய உள்ளங்கையில் 2 சொட்டு ஊற்றி பார்த்து சூடாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு அதை அந்த குழந்தைக்கு புகட்ட ஆரம்பித்தாள். சின்னு, குடிமா, பசிக்கும். இடது கை அந்த குழந்தையின் கன்னத்தை வருட அந்த குழந்தை மட்டும் சிலிர்க்கவில்லை. அதை பார்த்த வஸ்தனுக்குமே சிலிர்த்தது. அதை மறைக்க மாதங்கியோ வெறித்து பார்த்தான் அவன். மகனின் பார்வையை உணர்ந்தவர் அவனை பார்த்து வெளியே போகும்படி சைகை செய்து அவன் பின்னே வந்தார். ஹாலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த ரவி அருகில் சென்று உட்கார்ந்து, உனக்கு என்னடா ப்ராப்ளம் இப்போ? என்ன, இது யாரு குழந்தைன்னு தெரியணும் அதானே என்று நிதானமாக கேட்க அவன் கை அமர்த்தி தடுத்தான். எனக்கு தெரியும் அது யாருன்னு, பட் ஏன் இங்க இருக்கு அது? பல்லை கடித்தான். பார்த்து, பல்லு உடஞ்சிட போறது. வேற எங்க இருப்பா? அந்த குழந்தைய வேண்டாம்னு அவ பாட்டி சொன்னதா நீயும் தானே கேட்டிருப்பியே. ஸ்ரீனி சொன்னான். இந்த பொண்ணு வேற என்ன பண்ணுவா? அதுவும் அந்த கங்கை தன்னோட பொண்ணு சாவுக்கு
அந்த அப்பாவி பொண்ண காரணம் காட்டும்போது இவளுக்கு மனசு அடிச்சுட்டு இருக்கும். ஆனால் பாவம், இவ ஒண்ணுமே சொல்லலையாம். நம்ம ஸ்ரீனி அவனாவே டிசைட் பண்ணி குழந்தையையும் கூட்டிட்டு வர சொன்னானாம். அது சரி, என்ன ஒரு சின்ன குழந்தைய அதுன்னு அக்ரினல் சொல்ற? தப்பு வஸ்தா என்று தாயாக மாறி இலக்கண வகுப்பெடுக்க அவனுக்கு வந்த எரிச்சலை சொல்ல முடியாது. நான் அதை கேட்கல. அந்த குழந்தையை எப்படி இங்க எடுத்துட்டு வரலாம்? என் சம்மந்தம் இல்லாம கேட்க, உன் சம்மந்தம் எதுக்கு வஸ்தா? நிதானமாக மாதங்கி போட்டிருந்த கண்ணாடியை தூக்கிவிட்டு மனைவியை பார்த்த ரவி மனதுக்குள் ஆட்டத்தை ரசிக்க ஆரம்பித்தார். வாட் யூ மீன்? என் சம்மதம் எதுக்கா? தாமரையே என்னால தானே இங்க வந்திருக்கா? சொல்லும் போதே மனசாட்சி குத்திற்று. டேய், நிஜமா சொல்லு. ஒரு வேகத்துல அவளை கல்யாணம் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் அவளை அம்போன்னு விட்டுட்டு ஓடி வரல நீ? உன்னால அவ எங்க இங்க வந்தா? ஏன் நான் மட்டும் புத்தி கெட்டு அந்த அந்த சரி, தாலியை கட்டலனா அவ இங்க வர வேண்டிய அவசியம்? அவனுடைய மனமே மாறி மாறி கேட்ட கேள்விகளை புறக்கணித்து விட்டு மீண்டும் கேன முறைப்பன் அரிதாரத்தை பூசிக்கொண்டான். அப்படியா? அப்போ தாலியை கட்டி ஒரு சம்பந்தத்தை உண்டாக்கிக்க தெரிஞ்ச உனக்கு அவளை கையோட இங்க கூட்டிட்டு வர தெரியலையா? அவளை அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் தனியா தானே வந்த? ஸ்ரீனி மட்டும் உங்க கூட இல்லைன்னா நீ பண்ணி வச்சிருக்கிற காரியம் எங்களுக்கு தெரியாமலேயே போயிருக்கும். குற்றம் சாட்டும் குரலில் கூறியிருந்தால் அவன் எகிரி இருப்பான். ஆனால் மாதங்கியோ நடந்ததை உள்ளது உள்ளபடியே கூறியது அவனின் குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்த தலையை கோதிக்கொண்டு அவருக்கு எதிரில் அமர்ந்தான். அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என்னால் ஒரு குழந்தையோட இங்க இருக்க முடியாது. அவ அவ மாதங்கியின் பார்வையை சந்தித்தவன், தாமரை வேணும்னா இங்க இருக்கட்டும், பட் குழந்தை ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் டேக் இட் மான்றாடும் குரலில் சொல்லி அவரை நேராக பார்க்க அவரும் உள்ளம் உருகினாலும் அதை வெளியே காண்பிக்காது. அதை அவசரப்பட்டு நீயா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு இருக்கணும் ஸ்ரீவஸ்தா. ஸ்ரீனி குழந்தையையும் நினைச்சுதான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அவன் சொன்னான். நானும் அதையே செய்யணும்னு கட்டாயப்படுத்துறது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. சொன்னதுதான். குழந்தையை பேக் பண்ணி அனுப்ப சொல்றியா? அது என்ன, உன்னோட அமெரிக்காவில் கடையில் எந்த சாமான் வாங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள பிடிக்கலனா ரிட்டர்ன் பண்ணுவாங்களாமே, அந்த மாதிரி சொல்லியா? இல்லை இதனால உபயோகம் இல்லைன்னு சொல்லியா? அப்போ சொல்லு. அங்கே பொண்டாட்டிக்கெல்லாம் ரிட்டர்ன் டைம் எவ்வளவுன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா? இல்லை உன் மனசுல தாமரைக்கு நீ என்ன கெடு வச்சிருக்க? வார்த்தையால் அடிக்க அவனுக்கு உள்ளூர வலித்தாலும் வெளியே அவனுடைய கடின முகத்தை சற்றும் மாற்றாமல் இருந்தான். அது உங்க இஷ்டம். அதுக்கு என்ன பேர் வேணும்னாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அதை சரி அந்த குழந்தைய திருப்பி அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்புங்கோ. இந்த ஆத்துல ஒன்று அது இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். எது வேணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. தீர்மானமாக சொல்லி எழுந்தவன் பார்வையில் மாதங்கியின் அரை வாசலில் கையில் குழந்தையுடன் நின்றிருந்த தாமரையின் கலங்கிய முகம் பட்டது. நான் கேட்டது உண்மைதானா என்ற அதிர்ச்சியில் தள்ளாட தன்னை நிலைப்படுத்தி கொண்டு இவர்கள் அருகே வந்தவள், பெரியப்பா, பெரியம்மா, எனக்கு ஒரு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுத்து அனுப்பி விட்டுடுங்க. நாங்க ஊருக்கு போறோம் என்று சொல்லி கண்ணில் வழிந்த நீரை துடைத்து கொண்டு கையில் இருந்த மலலியின் முகம் பார்த்து விடுவிடுவென நடந்து மாடிக்கு போனாள். அவளுடைய ஒரே துணி மூட்டையை கட்டும் எண்ணத்துடன். சொல்ல முடியாத அவஸ்தையுடன் தவிப்புடன் அவள் சொல்வதையே பார்த்த மகனை பார்த்து மாதங்கிக்கு கொண்டாட்டம். பக்கவாட்டில் ரவியை பார்த்து கண்ணடித்து முகத்தில் அந்த ஆனந்தம் தெரியா வண்ணம், சரி வஸ்தா, நான் சின்னசாமிக்கு ஃபோன் பண்ணி அவரை வந்து இவளை அழைச்சிட்டு போக சொல்றேன். ஸ்ரீனி குதிப்பான், அவனே போகணும்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குன்னு சொன்னான். நீயோ உனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னுட்ட. ரவி, உங்க ஃபோனை கொடுங்க, என்னோடது ரூம்ல இருக்கு என்று கூறி
அவரது கையில் இருந்த போனை வாங்க வஸ்தனுக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. போகணும்னா இப்பவே இன்னைக்கே போகணும்னு இல்லை. அவரை எதுக்கு அனாவசியமா இப்ப கூப்பிடுற? ஓ, போனை மடக்கி வைத்தார் மாதங்கி. அப்போ நீயே கொண்டு போய் பொறுப்பா விட்டுட்டு வந்துடுறியா? அதுதான் சரி. கடமை தவறாதவன்னு பாவம் அந்த கிராமத்துக்காரருக்கு ப்ரூவ் பண்ணணுமே. இல்லாட்டி நம்ம இமேஜ் என்ன ஆறது? ஒவ்வொரு வாக்கியமும் அவனை கூறு போட அவரை மீண்டும் முறைத்து, ஒரு இளவும் ப்ரூவ் பண்ண வேண்டாம் என்று சொல்லி வேகமாக மாடிக்கு சென்றான். முதல் முறையாக வாழ்வில் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்துவதற்காக. பாவம், மாட்டின்ட்டான் பையன். நான் சொல்லி இருக்கணுமோ? உங்க அம்மா அப்படியெல்லாம் உன் பொண்டாட்டிய அனுப்பிட மாட்டான்னு கண் சிமிட்டினார் ரவி. நீங்க வேற கொஞ்சம் வாய முடுங்கோ. வந்த சிரிப்பை அடக்க, அப்படியே உன்னை கொண்டு வந்திருக்கான் உன் பிள்ளை, முறைக்கிறதுல. பாவம் பையன். இனிமே காலம் பூராவும் அவ பின்னாடி போயிட்டு சமாதானப்படுத்தணுமே. அதான் நிறுத்தலாம்னு இழுக்க, மது போனை அவர் கையில் வைத்து, ரவி ப்ளீஸ், இது இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கவே இல்லப்பா. சே, ஸ்ரீனி இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பான். நிஜமாகவே வருத்தப்பட ரவி மீண்டும் சிரித்தார். மாடிக்கு சென்ற வஸ்தன் அந்த கெஸ்ட் ரூமில் வாசலில் தயங்கி நின்றான். உள்ளே தாமரை தரையில் உட்கார்ந்து ஒரு துணி பையில் விழியல் விரித்தன. அவனுக்கு கையில் வைத்திருந்த 2 துணியை அழகாக மடித்து அடைத்து கொண்டிருந்தாள். அது கசங்கி போகவே, ச இது வேற என்று சலித்து அந்த தாவணியை வெளியே இழுத்து மீண்டும் மடித்து கண்ணில் வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை புறங்கையால் துடைத்துவிட்டு, சிரிக்கிக்கு கசகன பிடிக்காதோ, பெரிய கவர்னரு வீட்டு ராசாத்தி என்று சொல்லி பக்கத்தில் இன்னொரு தாவணியில் படுத்திருந்த அந்த குழந்தையை பார்த்து, என்ன பார்க்குற? நான் சொல்லலை, உன் அருமை பாட்டி இப்போ இருந்தா சொல்லுவாங்க நான் கவர்னர் விட்டு பொண்ணாம் என்று சிரித்து, கவர்னர் பொண்ணு யாரு? நானு. உன்ன மாதிரி இந்த அம்மா இல்லாத சிரிக்கி போகிற இடமெல்லாம் மசவு வாங்கிக்கிட்டு இருக்கு. இதுல இது ஒண்ணுதான் குறைச்சல். சரி, இந்த வீட்டு எஜமா அம்மா ஏதாவது வேலை கொடுப்பாங்க, இங்கனையே இருந்துடலாம்னு நினைச்சா, நீ ஏண்டி நினைக்கிற தாமரை? உனக்கெல்லாம் நினப்பு தான் பொழப்ப கெடுக்கும். அலமு பாட்டி சொன்ன மாதிரி தனக்குள்ள ஓயாமல் பேசிக்கொண்டு மீண்டும் மடித்த தாவணியை உள்ளே வைத்து குழந்தையை பார்த்தாள். அதன் கழுத்தில் போட்டிருந்த பீப் பார்த்து சிரிப்பு வந்தது. அந்த நிலையிலும் தன் பாடே தகராறாம். இதுல உனக்கு இந்த புது துணியாம். என்ன சொன்னாரு? இதுக்கு பேருன்னுட்டு சின்னையா? பீப்பு ரொம்ப தேவை. அவங்க வீட்டு சொத்து நமக்கு எதுக்கு சின்னும்? அவங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த பெரிய ஐயாவுக்கு தான் சொக்கு தண்ணிய கூட சரியா குடிக்க தெரியல, மேல எல்லாம் கொட்டிக்கிட்டாரு. ஒரு பெரிய மனுஷங்களுக்கு அதுக்கு தான் இந்த புது துணி வேணுமோ? சரியான கேனக்கு இருக்கந்தான் நான். இத அந்த ஐயாவுக்கே வச்சுட்டு போயிடலாம். ஆனால் சிறுசா இருக்குமோ? என்னவோ பண்ணிக்கிடட்டும், அவங்க சொத்து என்று என்னவோ 50 பவுன் நகையை பற்றி பேசுவதைப் போல அந்த பீப்பையும் குழந்தை கழுத்தில் இருந்து கலற்றி அழகாக நாளாக மடித்து கட்டிலில் மேல் வைத்தாள். அப்பொழுதுதான் கட்டிலை பார்க்க அதில் குழந்தைக்கான பொருட்கள் எல்லாம் பிரிக்கப்படாமலேயே இருந்தது. வஸ்தனுக்கு தெரிய இதையெல்லாம் எப்படி அதற்குள் மாயமாய் வந்தது என்ற எண்ணம் ஓடி மறைந்தது. தொண்டையை கனைத்து கொள்ள நினைக்கும் முன் தாமரை ஒரு கையில் அந்த துணிப்பையை எடுத்துக்கொண்டு எழுந்து மறு கையால் குனிந்து குழந்தையை தூக்க முற்பட்டாள். துணிப்பை கீழே விழ அதை பிடிக்க போய் குழந்தை கையிலிருந்து கீழே விழும் முன் இவன் பாய்ந்து சென்று அவள் கைக்குள் கீழே தன் கையை கொடுத்து குழந்தையையும் கூடவே அவள் கையையும் தாங்கி இருந்தான். அந்த குனிந்த நிலையிலே இருவர் முகமும் நெருங்கி இருக்க தாமரையின் கண்ணின் வசீகரத்தில் தன்னையும் அறியாமல் விழுந்தான் கணவனவன். கண்ணும் கலந்து ஒரு நொடியோ 2 நொடியோ ஆனதோ கையில் இருந்த குழந்தை அளவும் தாமரை கைகளை விடுவித்து கொள்ள அவனும் சுதாரித்து நிமிர்ந்து நின்றான். குழந்தையை தோளோடு சாத்தி கொண்டு அவனை பார்த்து, ரொம்ப நன்றிங்க பெரிய ஐயா என்று சொல்லிவிட்டு குனிந்து தவறவிட்ட பையை எடுத்துக்கொள்ள அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. வெளியே செல்ல திரும்பியவன் போகிற போக்கில்,
ஒண்ணு வேணாம், இங்கேயே இருக்கலாம் என்று அடிக்குரலில் சொல்ல அவள் முகம் மலர்ந்தது. இருந்தாலும் அவன் தன்னை மட்டும் சொல்கிறானோ என்று நினைத்தவள் முகம் மீண்டும் சுருங்கியது. இருக்கலாம்னா நான் மட்டுமா? அவளுக்கே தன்னை குறித்த அதிசயம். எப்படி இவரிடம் இப்படி வார்த்தையாடுகிறோம் என்று. யாரு வேணும்னா இருங்க, எனக்கு என்ன வந்தது? என்னை கேட்காதே, உன்னை நானா கூட்டிட்டு வந்தேன்? அந்த ஒரு கண் இலகலில் தன்னையே வெறுத்தவன் வாயில் வந்ததை சொல்லி அந்த ரூமை விட்டு அகன்று தன்னுடைய அறைக்கு சென்றான். கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்து தலையில் கை வைத்து அமர்ந்தவன் கதவில் யாரோ பிறண்டுவது போன்ற ஓசை கேட்கவே, எஸ் கமின் எனவும் அவன் சற்று எதிர்பார்க்காமல் கதவை திறந்து நின்றது தாமரை. என்ன? எழுந்து நின்றே விட்டான் வஸ்தன். இல்ல, நிஜமாதான் சொன்னீங்களா? நாங்க இங்கனையே தங்கட்டுமா? உங்களுக்கு பரவாயில்லையா? அதான் சொன்னனே எனவோ ஆரம்பித்தவன் அவள் கண்ணில் அடிப்பட்ட தோற்றத்தை கண்டான். முகத்தில் எந்த ஒரு பாவனையும் இல்லை. இல்ல, நீங்க ஏதோ சலிப்புல சொல்ற மாதிரி இருக்கு. அது எங்க ஊர்ல கங்கை பெரியம்மாவுக்கு சின்னுவ பிடிக்காதா? அதான் அது போச்சுன்னா சின்னுவ பார்த்துக்க நானும் போகணும். அதான் இங்கன்னு சொன்னனே, எங்கேயோ பார்த்து சொல்ல. அவ்வளவுதான் என்ற முடிவை அவன் உடல் அசைவில் படித்தவள் அறையில் வாசலை கடக்கையில் அவன் இரு. அது அவள் சட்டென்று திரும்பி அவனை முறைப்பதை போல் பார்க்கவும் சற்றே முகம் சிவக்க, அந்த குழந்தை எங்க என்றான். அவளுடைய முகம் இப்பொழுது ஒரு மென்மையில் மிளிர, உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதான் அதான் என்ற அறையிலே விட்டுட்டு வந்தேன் சொல்ல அவன் அதிர்ந்தான். உனக்கு அறிவு இருக்கா? குழந்தைன்னா அவ்வளோ அலட்சியமா? நீ எல்லாம் ஒரு குழந்தை பெத்துக்கவோ வளர்க்கவோ கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லாதவ. யாரிடமோ சொல்ல நினைத்த வார்த்தைகளை இடம் மாறி காலம் மாறி தாமரையிடம் வந்து விழுந்ததில் அவள் முகம் வாடியது. மன்னிச்சுக்கோங்க, சொன்ன வேகத்தில் அந்த அறையை விட்டு வெளியே சென்றிருக்க இவன் தலையில் கை வைத்து அமர்ந்தான். பாவம் சின்ன பெண். இவளிடம் நமது இத்தனை வருட கோபத்தை காண்பித்தது எந்த விதத்தில் நியாயமாகும்? இதை யாரிடம் சொல்லி இருக்க வேண்டுமோ? இப்பொழுது அவள் உயிருடன் கூட இல்லை. கஷ்டப்பட்டு மனதை அடக்கியவன் பாவம் தாமரை என்ற நினைவில் வெளியே வர கீழே பேச்சு குரல் கேட்டது. வா தாமரை, இப்பதான் ஸ்ரீனி பேசினான். அவனால் இப்ப கிளம்ப முடியாதாம். ஒரு 2 நாள் வெயிட் செஞ்சால் அவனே கொண்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொன்னான். மாதங்கி சொல்ல தாமரை, இல்ல அவரு பெரியய்யா, அதான் சின்னையாவுக்கு அண்ணன், நாங்க இங்கனே இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. மெதுவாக இயம்ப மாதங்கி அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டார். ஓ அப்படியா? அப்ப சரி, நாம் அந்த ரிசப்ஷனுக்கு கிளம்பணும். இந்தா இதுல இருக்கிற புடவையை கட்டிட்டு வா. ரெடிமேட் பிளவுஸ் கூட இருக்கு பாரு. நகை இதோ பெட்ல இருக்கு, போய் சீக்கிரம் போட்டுட்டு வா. குழந்தைய என்னிடம் விட்டுட்டு போ. பெரியம்மா, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். பாப்பாவை தனியா விட்டுட்டு பாப்பா எல்லாம் தனியா இருந்துப்பான். பாட்டில் பால் தானே குடிக்கிறோம். எல்லாம் தைலா பார்த்துப்பான். நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஃபர்ஸ்ட் மாடியிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த வஸ்தனுக்கு கோபமாக இருந்தது. இவளுக்கு வர இஷ்டமில்லை என்றால் விட வேண்டியது தானே. வந்த முதல் நாளே இவள் மாட்டுப்பெண் என்று ஊருக்கு தம்பட்டம் அடிக்கணுமா என்ன? ஆனால் ஒன்றும் சொல்லாமல் தாமரை மாடிப்படி நோக்கி வரும்போதே அவனுக்கு என்ன என்பதை போல் இறங்கி வந்து சோஃபாவில் அமர்ந்தான். உட்கார்ந்த போது வேறு ஏதோ நினைவில் இருந்ததால் அருகே இருந்த அப்பாவை அவன் கவனிக்கவே இல்லை. என்றாலும் நெடுநாள் கழித்து மகன் இப்படி சகஜமாக தன் அருகில் வந்து அமர்ந்ததில் அவருக்கு கண்கள் கலங்கிவிட்டன. ஆனால் வஸ்தன் சிந்தனை முழுவதையும் தற்போது ஆக்கிரமித்து இருந்தது தாமரையின் மலர்ந்த முகமே. அது அந்த பேக்கில் இருந்த புடவையை பார்த்ததால் வந்த சந்தோஷம். பெரியம்மா, எனக்கு பிடிச்ச கலரு என்று சொன்னவள் அதை எடுத்துக்கொண்டு மாடிக்கு செல்ல இவனுக்கு மண்டை வெடித்து விடும் போல் இருந்தது. என்ன கலர் அது? என்ன புடவை? அவனுக்கு ஒன்றும் இதை பற்றி தெரியாதுதான். இருந்தாலும் ஒரு ஆர்வம் குறுகுறுக்க கிளம்பும் எண்ணமே இல்லாமல் அவள் கீழே வருவதற்காக காத்திருந்தான். இதற்குள் மாதங்கியும் ரவியும் தங்கள் ரூமுக்கு சென்று இருந்தார்கள். அங்கிருந்த ஏதோ தினப்பத்திரிகையை புரட்டி கொண்டு இருந்தாலும் கவனம் மாடியில் இருந்து வரப்போகும் தாமரையை எதிர்பார்த்தே இருந்தது. என்ன புடவை? ஏற்கனவே
சோளக்குள்ள பொம்மை மாதிரி துளியூண்டு இருக்கா. இந்த அம்மா புடவையே அவளுக்கு 10 முறை சுத்த வேண்டியிருக்கும். இப்போ இந்த அம்மா வேற ஏதாவது மெலிசா ஒரு புடவை அந்த ஏஞ்சல் கட்டிட்டு வர மாதிரி நினைக்கும் போதே பிடிக்கவில்லை. ச்சே, அம்மா அப்படி வாங்கியிருக்க மாட்டாள். மாட்டாள், தானே வாங்கியிருக்க கூடாது. என்னவோ படபடப்பு அவனை சூழ தான் அப்படி உணர்கிறோம் என்பதே உணராமல் இருந்தான். 10 நிமிடங்கள் சென்றதும் மாடியில் தாமரை இறங்கி வரும் சத்தம் கேட்க கஷ்டப்பட்டு அவள் புறம் திரும்பாமல் கண்ணை காத்து கையில் இருந்த பத்திரிகையில் மூழ்கினாள். ஆனால் அவள் அவனை கவனித்தாள் தானே. நேரே மாதங்கின் அறைக்கு சென்றவள், பெரியம்மா ஒரு பின் வேணுமே, கொஞ்சம் முடமுடன்னு இருக்கு, அவசரமா நல்லாதான் இருக்கு, எனக்கு இப்படி உடுத்தி பழக்கம் இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு என்றவள் தாவணியில் சுற்றி வந்த நாட்களை நினைவு கூர்ந்து பெருமூச்சு விட்டாள். திரும்பி திரும்பி பெரியம்மான்னு கூப்பிடாதேன்னு சொல்றேன், அம்மானு கூப்பிடு. சரி, நீ போய் தைலா கிட்ட குழந்தைய வாங்கிக்கோ, இதோ நான் இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடுவேன். சாதாரணமாக இருப்பதை போல் கையில் இருந்த புக்கை கீழே வைத்தவன் கண்ணில் தாமரை கிச்சன் உள்ளே செல்வது கண்ணில் பட அப்படியே அதிர்ந்தான். மை காட், என்ன உடுத்திருக்காள், ஒரு அடிக்கி பச்சை வண்ணத்தில், அதைவிட அடிக்கும் ஆரஞ்சு வாடரில் ஜரிகை போட்டு பார்க்கவே கர்ண கொடூரமாக. புடவையை பற்றி சரியாக தெரியாத இவனுக்கே அதை பார்த்து வெறுப்பாக இருந்தது என்றால், இதை நன்னா இருக்குன்னு வேற சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறாளே. இப்பொழுது கோபம் அம்மா மேல் திரும்பியது.